ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே சுந்தர் கண் முழிச்சிட்டான் போல. ஸோ அதனால அவனை பார்க்கறதுக்காக அம்மாவும் ராகுவும் வந்திருக்காங்க. அப்போ நம்ம ராகுவும் அவங்ககிட்ட, நான் உன்னை அத்தனை தடவை எழுப்பியுமே நீ எழுந்திருக்கல, நான் உன் முன்னாடி பிஸ்கெட்டை சாப்பிட்டு காமிச்சேன், அப்புறம் ஜாங்கிரியை சாப்பிட்டு காமிச்சேன், அப்போது நீ எழுந்திருப்பேன்னு பார்த்தா அப்போல்லாம் எழுந்திருக்காம இப்போ எழுந்திரிச்சு உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கான். உடனே அம்மாவும், அவன் தான் எழுந்திரிச்சிட்டானே ராகு, எதுக்கு நீ அவங்ககிட்ட இப்போ சண்டை போட்டுட்டு இருக்க, சரி வெயிட் பண்ண, நான் போய் மேனேஜரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராகுவும் அவங்ககிட்ட, என்னால் உன்னை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு, நான் மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் இல்லை, நான் தான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஏன்னா அந்த விராஜை பற்றி எனக்கு முன்னாடியிலேருந்தே தெரியும், அதை நான் முன்னாடியே அவங்ககிட்ட சொல்லியிருந்திருக்கணும், இல்லைனா இப்படிலாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி வீடு போனது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, சரி சியா கிட்ட உங்க காதலை சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்பதான் கரெக்டாக அம்மாவும் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தூரத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவனும் சொல்றான், நான் சியாவை காதலிக்கிறது என்னமோ உண்மைதான், இந்த விஷயம் அவளுக்குமே தெரியும், பட் அவ என்ன ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டா, அப்புறம் நான் என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் தூரத்துலேருந்து அம்மாவும் கேட்டுடுறாங்க. அதனால இப்போ தெரிஞ்சு போயிடுச்சு பையனுக்கு சியா மேலே ஒரு காதல் இருக்குது அப்படின்னு. வீட்டுக்கு வந்ததும் சியா கிட்ட, அந்த பையன் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டானா, இப்போ தான் வக்கீல் கால் பண்ணி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே கிறிஷ் ஓடி அவங்க ரெண்டு பேரையும், நம்ம ராகுவையும் சியாவையும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அப்புறம் ஏன் ரெண்டு பேரும் ஒரே ரூமில் தானே தங்கியிருந்தீங்க, இப்போயே ரெண்டு பேரும் ஒரே ரூமில் தங்கியிருக்க மாட்டீங்க, அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். உடனே நம்ம ராகுவும் அவனுக்கு புரிய வைக்கிறான். சரி நீயும் ஒரு விஷயம் சொல்லு, நீ கரேஜுக்கு என் கூட வருவல்ல, அப்போ உங்க கூட நிறைய பசங்க விளையாடுவாங்கல்ல, அவங்களாம் உனக்கு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறான். அப்போ அவங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்னா அவங்க தூரமாக எதுக்காக இருக்கணும், உன் கூடவே தானே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த பயலால் பதில் சொல்ல முடியல. இங்கே பாருப்பா, ஃப்ரெண்ட்ஸ் தான் நானும் சியாவும், ஆனால் அதுக்காக ரெண்டு பேரும் ஒரே ரூமில் ஒன்றா இருக்கணுங்கிறது அவசியம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசி புரிய வச்சுட்டு இருக்கான். ஓகே அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் அங்கேருந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் இவனும் ரூமுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா என்னதான் இருந்தாலும் இவன் நம்ம சியாவை காதலிச்சான் இல்லையா, ஆனால் இப்போ வரைக்குமே ஒரு ஃப்ரெண்டாக தான் அவள் பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய அம்மா எப்படிப்பா ராகு, நீ இவ்வளோ கஷ்டத்தை தாங்கிட்டு என் முன்னாடி நார்மலாக சிரித்து பேசிட்டு இருக்க, உன்னால் எப்படி இது முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. விடுங்கம்மா, நான் தானே அவளை காதலிக்கிறேன், பதிலுக்கு அவளும் என்னை காதலிக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் ஒன்றும் கிடையாதுல்ல, அவன் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்க்குறா, அது அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே அம்மாவும் பையனை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. பதிலுக்கு அவனுமே அழுதுட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த பயலை போட்டு நல்லா அடிச்சிட்டான். அப்போ அவன் தூங்கிட்டு இருக்கும் போது திரும்பவும் போட்டு அவனை அடின்னு அடிச்சு விட்டு, ஏண்டா உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா என் கூடவே இருந்துட்டு அந்த ராகுவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருப்ப, டபுள் கிராஸ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடின்னு அடிச்சுட்டே இருக்கான். அவன் வழியில துடிச்சிட்டே இருக்கான். ஆனால் இவன் போய் அவனுக்கு வயிறு வலி வந்துருச்சு, யாராவது வாங்க ப்ளீஸ் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் 2-3 போலீஸ் அவனுக்கு என்னாச்சுன்னு பார்க்கறதுக்காக லாக்அப்குள்ளே வராங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணி இவன் அங்கேருந்து தப்பிச்சு வெளியே ஓடி வந்துட்டு இருக்கான். சரி எப்படியாவது தப்பிச்சு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எதிர்த்தாப்புல அந்த அம்மா கண்ணை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கு. எங்கடா போறேன்னு கேட்டா, அது அவனுக்கு வயிறு வலியா இருந்துச்சு, அதனால தான் அவங்க எல்லாரையும் கூப்பிட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓ இது உன்னோட அப்பா வீடு கிடையாது, நீ படிக்க வெளியே ஓடி வர்றதுக்கு, மரியாதையா லாக்அப்குள்ளே போடா அப்படின்னு சொன்னா, நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பல, டேரெக்டாக விஷயத்துக்கே வரேன், நீங்கள் மட்டும் என்னை தப்பிக்க விட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் தரேன், 1 கோடி 2 கோடி 10 கோடி ரூபா வரைக்கும் நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் அந்த பணத்தெல்லாம் உங்களோட லைஃப்பில் பார்த்துருக்கவே முடியாது, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அந்த அம்மாவும் கண்ணை கீழே போட்டுருது. ஸோ இவனோட டீலுக்கு ஒத்துக்குச்சா ஒத்துக்கலையா அப்படிங்கிறது தெரியல. அப்படியே அங்கே சீன் கட் ஆகிடுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின்கிட்ட அம்மா அதெல்லாம் 2 வார்த்தை பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சிருமா, அந்த பையன் மட்டும் சைன் போட்டுட்டான் அப்படின்னா எல்லாம் முடிஞ்சிரும், நீ என் கூட மணாலிக்கு வந்துடுவா அப்படி இப்படின்னு பேசினா, ஆனால் அவள் அதெல்லாம் காதில் வாங்கவே இல்லை. அம்மா இப்போ இவ கூட தான் இருக்கிறாங்க போல். ஸோ இவளுக்கு டைவர்ஸ் வாங்குற வரைக்கும் அம்மாவும் கூடவே இருக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்களோ என்னமோ. ஆனால் அவள் அதெல்லாம் காதில் வாங்காமல் அவள் பாட்டிக்கே ராகுவை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. ராகு இது வரைக்கும் தனக்காக பண்ணான் இல்லையா, நிறைய நல்லது பண்ணியிருக்கான். ஸோ அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு தானாகவே அப்படியே கண் கலங்கி அழுக ஆரம்பிச்சிடுறா. எனக்கு என்னாச்சு, நான் இதுக்காக ராகுவை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அம்மாவாங்க ஒருவேளை நீ ராகுவை காதலிக்கிறியாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு இவ எந்த பதிலும் சொல்லலை. அப்படியே வெளியே பார்த்தா நம்ம ஹீரோ ஃபேமிலி ஃபோட்டோ மாட்டி விட்டுட்டு இருக்கான். அப்போ தூரத்துலேருந்து நம்ம ஹீரோயினி முதல் முறையாக அவனை பார்த்துட்டு இருக்கா. ஸோ அவனும் இவளை பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு இருக்கா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபேமிலியாக உட்காந்து எல்லாரும் பேசிட்டு சிரிச்சுட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ கூட நம்ம ராகுவை அவனுக்கே தெரியாமல் இவ சைட் அடிச்சுட்டு உட்காந்துருக்கா. நைட்டு நம்ம ராகுவை தூங்கிட்டு இருக்கான். அவனோட போர்வை விலகி இருக்கு. அது தெரிஞ்ச உடனே இவளே போய் அவனுக்கு போர்வையெல்லாம் போத்தி விட்டுட்டு இருக்கா. இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. காலங்காத்திலே நம்ம ஹீரோ போட்டிருந்தான் இல்லையா கல்யாண ட்ரெஸ்ஸு, அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அவனை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கா. பின்னாடி பார்த்தா அவன் தான் நிற்கிறான் நம்ம ஹீரோ. உடனே இவ உதட்டில் சிரிப்போட கண்ணில் காதலோட அவங்கிட்ட அப்படியே நெருங்கி பேசுறதுக்காக போறா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம ஹீரோயினோட மனசுலையும் இப்போ காதல் வந்துருச்சு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். அப்போ அம்மாவும் சொல்றாங்க, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்துச்சு, அந்த விராஜ் நேற்று நைட்டு தப்பிக்க பார்த்தான்
பார்த்துருக்கான் அப்படின்னு. என்னாச்சுமா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் தப்பிக்க பார்த்துருக்கான், பட் அவனை வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க, இப்போ அவன் ஜெயிலில் தான் இருக்கான், ஸோ கவலைப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த கேட்டதுமே, அதாவது விராஜோட பேரை சொன்ன அடுத்த செகண்டே வந்து இவளோட முகத்தில் இருந்த அந்த சிரிப்பு காணாமல் போயிடுச்சு. அப்படியே சேட் ஆகிடுறா. நேராக அந்த பயலை பார்க்கறதுக்காக ராகு வந்திருக்கான். அங்கே வந்து பார்த்தா அந்த பையன் வந்து இது வரைக்கும் நம்ம ஜான்விக்கு யார் யாரெல்லாம் துணையாக இருந்தாங்களோ, அது மட்டும் இல்லாமல் இந்த பயலை ஜெயிலுக்கு அனுப்புனதெல்லாம் யார் யாரோ அவங்க எல்லாரோட பேரையுமே வந்து சவத்தில் கிரிக்கிட்டு உட்காந்துருக்கான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அந்த அம்மா வந்து இவன் போட்ட டீலுக்கு ஒத்துக்கலை போல, அதனால தான் இவன் ஜெயிலில் உட்காந்துருக்கான். ஸோ பின்னாடி ராகு வந்ததை பார்த்துட்டு, நீ வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் பேச போகிறான். நீ மட்டும் என்னை அன்னைக்கே கொண்டிருந்தா அப்படின்னா என்னோட சாப்டர் அப்போவே முடிஞ்சிருக்கும். ஆனால் நீ என்னை கொல்லாமல் நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இப்போ அதனால நீ பண்ண தப்புனால உன்னோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்பட போகிறாங்க. உன்னோட அம்மா, உன்னோட அண்ணி, அப்புறம் உன்னோட தங்கச்சி, மொத்தமாக எல்லாரையும் நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதும் அவனுக்கு கோவந்தது. உடனே அவன் இவன் கழுத்தை பிடிச்சா இவன் அவன் கழுத்தை பிடிக்கிறான். என் குடும்பத்தில் இருக்கிறவங்கள நீ ஏதாவது பண்ணணும் அப்படின்னா என்னை தாண்டி தானே நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நீ என்னை கொன்னுடு, ஆனால் உன்னால் முடியாது, இந்த விராஜ் டோப்ராவில் வந்து அழிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி கற்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினியும் வீட்டில் வந்து அவன் சொல்லிட்டு போனான் இல்லையா, உன்னோட மொத்த குடும்பத்தையுமே நான் அழிச்சிருவேண்டா அப்படின்னு ராகு கிட்ட அதையும் நினச்சி பார்த்துட்டு, அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி உன்னை பழி வாங்குறதுக்கு நான் திரும்ப வருவேன் ஜான்வி அப்படின்னு வேற சொல்லிட்டு போயிருப்பான். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே கவலையில் உட்காந்துருக்கா. அம்மா தான் சமாதானப்படுத்துகிறாங்க. என்னம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சுமா, இதுக்கப்புறம் அந்த விராஜ் வந்து உன்னோட லைஃப்பில் வரவே மாட்டான். அவனுக்கும் உனக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் அவனுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஆகிடும். அதுக்கப்புறம் நீனும் உன்னோட புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம், நம்ம வந்து அதுக்கப்புறம் மணாலிக்கு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மகளை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ நடுஜாமத்தில் செக் பண்ணுறதுக்காக போலீஸ் ஒவ்வொரு லேக்கப்பாக பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியாக அந்த விராஜோட லேக்கப்பை பார்த்தா அவன் வந்து தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருக்கான். அதை பார்த்ததுமே வாங்க யாராவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போலீஸை வந்து கூப்பிட்டு வந்து பார்த்தா அவன் உண்மையிலே வந்து தூக்கு மாட்டிலாம் தொங்கலை, முதுகில் வந்து ஒரு கயிறை கட்டி சும்மா கழுத்தில் மாட்டி விட்டுருக்கான். ஸோ அதனால் பார்க்குறவங்களுக்கு என்னமோ இவன் தூக்கு மாட்டி தொங்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 போலீஸ் வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நான் மட்டும் இங்கேருந்து சேஃபாக தப்பிச்சு போயிட்டேன் அப்படின்னா பேசினபடி உங்களுக்கு பணத்தை நான் வெளியே போய் கொடுத்துட்றேன், என்ன ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவனுங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் மயங்கி விழுந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு இருக்கான். மொத்த போலீஸும் வந்துடுறாங்க. அவங்க வந்து இவனோட நிலைமையை பார்த்துட்டு இவன் என்ன இப்போ தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணி நமக்கு தலைவலியை கொடுக்குறானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவனோட ஆளுங்களும் மேடம் இப்போ அவனை மட்டும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னா பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், இவன் இப்போ லாக்கப்லேயே சூசைட் அட்டன் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா என்கொயரி அது இதுன்னு சொல்லிட்டு நம்மளை தான் போட்டு சாவடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இது வரைக்குமே நான் ஒரு வீடியோவில் 2 எபிசோடு தான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இதே ஸ்பீடில் போனேன் அப்படின்னா சீக்கிரமாகவே இந்த ட்ராமா முடிஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சியா இப்போ தான் ராகுவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அந்தளவுக்கு நான் பண்ணணும். அதனால நான் வந்து ரொம்ப பொறுமையாகவே இந்த ஸ்டோரி எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறேன். அதனால இதுக்கப்புறம் நான் போடுற வீடியோவில் ஒரு எபிசோடு தான் நான் வந்து பேச போகிறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.